துரந்தர் 2 1000 கோடி வசூலை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. இதுவரையும் 6 நாள்ல இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு. நேத்து 6வது நாள் எவ்வளோ வசூலுங்கிறத பார்ப்போம். இது இல்லாம கென் கருணாஸோட யூத் கூட ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. 6 நாள்ல இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் தாய் கிழவி தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் இன்னுமே 26வது நாள் கூட எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. கோவை பிரதர்ஸ் அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து டி இமான் வந்து நமிதாக்கு ஒரு பாட்டு ஒண்ணு அந்த ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங்க்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருப்பாரு. அவ்வளோ சூப்பரா இருக்கும். செம்ம ஹிட் அந்த பாட்டு. இந்த உலகத்துல அப்படிங்கிற அந்த பாட்டு. அந்த பாட்ட கரெக்ட்டா கெஸ் பண்ண அந்த ஃப்ரேம கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு தனுஷ், பாலாஜி, நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், குமரன், மன்னடி ஸ்டார், அம்மு. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. தாய் கிழவி நேத்து 26வது நாள் தமிழ்நாட்டுல 34,00,000, உலகம் முழுக்க 36,00,000. டோட்டலா 61,82,00,000 தமிழ்நாட்டிலையும் 78,77,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். லவ் மாக்டேல் அப்படிங்கிற ஒரு கன்னட படம் டே 6 கர்நாடகால 62,00,000, உலகம் முழுக்க 65,00,000. 7,31,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க பட்ஜெட் 12 கோடி. உஸ்தாத் பகத்சிங் அப்படின்னு பவன் கல்யாண் அவர்களோட திரைப்படம் டே 6 ஆந்திரா தெலுங்கானால 2,09,00,000, கர்நாடகால 24,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 9,00,000, ஓவர்சீஸ்ல 31,00,000, உலகம் முழுக்க 2,73,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 68,54,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், கர்நாடகால 6,64,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடி, ஓவர்சீஸ்ல 10,38,00,000, உலகம் முழுக்க 87,56,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. வசூல் ரீதியா இன்னும் பெரிய கலெக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கு. ஓப்பனிங் டேக்கும் இந்த படத்தோட 6 நாள் டோட்டல் கலெக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. எங்கேயோ இருக்கு. அதாவது முதல் நாள் கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு. மீதி 5 நாளுக்கு இந்த படம் 37 கோடி கிட்ட தான் வசூல் பண்ணிருக்கு. அதாவது அப்கமிங் டேஸ்ல இந்த படம் ரொம்ப ரொம்ப மோசமான கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் மலையாளம்ல ஆடு 3 அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் கேரளால 3,33,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 46,00,000, ஓவர்சீஸ்ல 3,30,00,000, உலகம் முழுக்க 7,09,00,000. ஸோ டோட்டலா கேரளால 33,71,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5,61,00,000, ஓவர்சீஸ்ல மட்டுமே 56 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 95,32,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. இதுக்கு முன்னாடி நம்ம 20 கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா 60 கோடி. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட 33 கோடி கிட்ட போயிருக்கு. ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்து ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிள் மூவியா அமைஞ்சிருச்சு. ஸோ யூத் துரந்தர் 2 இந்த கலெக்ஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கென் கருணாஸோட யூத் வந்து நேற்று 6வது நாள் ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல 1,95,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25,00,000, ஓவர்சீஸ்ல 38,00,000, உலகம் முழுக்க 2,58,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டுல 23,54,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,80,00,000, ஓவர்சீஸ்ல 5,03,00,000, உலகம் முழுக்க 31,37,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 8 கோடி தாங்க பட்ஜெட். ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஹீரோவா நடித்த முதல் படத்திலே ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா கொடுத்துட்டாரு கென் கருணாஸ். அதுவும் இல்லாம இந்த படத்துக்கு அவர் தான் டைரக்டர். கென் அண்ட் கேங், ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட டாப் 5ல கென் கருணாஸோட யூத் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஸோ பராசக்தி 87,91,00,000, 2026 ஹையஸ்ட் கலெக்ஷன் இப்போதைக்கு இதுதான். தாய் கிழவி 78,77,00,000, தலைவர் தம்பி தலைமையில் 41,63,00,000, வித்துல வந்து 38,85,00,000, யூத் வந்து 31,37,00,000 வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. வெறும் 6 நாள்ல. வரப்போற நாட்களை பார்ப்போம் எந்த படத்தோட வசூலை முந்தி இந்த படம் எத்தனாவது இடத்துல வரப்போகுது அப்படின்னு. நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இந்த படத்தோட பெஸ்ட் பார்ட் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா அது எது அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் துரந்தர் 2 நேத்து 6வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா தமிழ்நாட்டுல 1,65,00,000, ஆந்திரா தெலுங்கானால 5,55,00,000, கர்நாடகால 7,49,00,000, கேரளால 1,05,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 55,53,00,000, ஓவர்சீஸ்ல 12,14,00,000, உலகம் முழுக்க 83,41,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 20,23,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 52 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. கர்நாடகால 68,63,00,000, கேரளால 11,32,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஹிந்தி பெல்ட்ல 540,43,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 237,88,00,000, உலகம் முழுக்க 930,50,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு.
அதாவது இன்னைக்கு 1000 கோடியை கடந்துரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த படம் 7 நாள்ல 1000 கோடி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பெஞ்ச் மார்க், எவ்வளவு ஃபாஸ்டஸ்ட் 1000 crore அப்படின்னு பாத்துக்கோங்க. ஆனா இதுக்கு முன்னாடி புஷ்பா 2 வந்து 6 நாள்ல 1000 crore கிராஸ் பண்ண மாதிரி ப்ரொடியூசர் நம்பர் படியும் ட்ரேட் நம்பர் படி 7 நாள்ல கிராஸ் பண்ணபடியும் இருக்கு. அதே மாதிரியே ட்ரேட் நம்பர் படி துரந்தர் 2 1000 கோடி இந்த 7வது நாள்ல கிராஸ் பண்ணுதா இல்ல 8வது நாள்ல கிராஸ் பண்ணுதா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த படம் எவ்வளவு லைஃப் டைம் கலெக்ஷனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா துரந்தர் 2 vs புஷ்பா 2 6 நாள்ல பாக்ஸ் ஆபீஸ் கம்பேரிசன் இப்ப பார்ப்போம். ஸோ 6 days டோட்டல் கம்பேரிசன் தமிழ்நாடை பொறுத்தவரை புஷ்பா 2 தான் லீடிங்ல இருக்கு. பெரிய ஓப்பனிங்கே வந்தது, 50 கோடிக்கு மேல வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது 6 நாள்ல. துரந்தர் 2 20 கோடி கிட்ட தான் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால நம்ம கம்பேரே பண்ண தேவையில்ல. ஸோ துரந்தர் 2 தான் கம்மியா இருக்கும், அதாவது புஷ்பா 2 தான் அதிகமா இருக்கும். 211 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. துரந்தர் 2 வந்து 52 கோடி. கர்நாடகாவை பொறுத்தவரையும் புஷ்பா 2 வந்து 61 கோடியே 40 லட்சம், துரந்தர் 2 வந்து 68 கோடியே 63 லட்சம். துரந்தர் 2 தான் லீடிங்ல இருக்கு கர்நாடகாவை பொறுத்தவரையும். கேரளால புஷ்பா 2 வந்து 15 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. துரந்தர் 2 வந்து 11 கோடி கிட்ட. இதுலயுமே புஷ்பா 2 தான் வந்து லீடிங்ல இருக்கு. ஆனா ஹிந்தி பெல்ட்ல துரந்தர் 2 அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. 540 கோடிக்கு மேல. புஷ்பா 2 வந்து 430 கோடி கிட்ட. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை ஹிந்தி பெல்ட்ல துரந்தர் 2 தான் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஓவர்சீஸ்லயுமே துரந்தர் 2 தான் லீடிங்ல இருக்கு. 237 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. புஷ்பா 2 வந்து 181 கோடி கிட்ட. ஸோ துரந்தர் 2 அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. பெரிய கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். வேர்ல்டு வைடு பார்க்கும்போது புஷ்பா 2 வந்து 953 கோடி. இது வந்து ட்ரேட் நம்பர் படி 953 கோடி. துரந்தர் 2 வந்து 937 கோடி. ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ல ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் டேஸ்ல புஷ்பா 2ஓட கலெக்ஷனை பிரேக் பண்ணி அதை விட அதிகமா கலெக்ஷன் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல வரப்போற நாட்கள்ல இதோட பெரிய லெவல்ல டிராப் ஆகி புஷ்பா 2ஓட கலெக்ஷனை பிரேக் பண்ண முடியாம கூட போகலாம். இதுல எது நடக்கும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. அதாவது புஷ்பா 2ஓட கலெக்ஷனை துரந்தர் 2 கண்டிப்பா பிரேக் பண்ணும் அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நேத்து கலெக்ஷனை பொறுத்தவரை டாப் 5 தமிழ்நாடுல யூத் தான் வந்து முதலிடத்துல இருக்கு. 1 கோடியே 95 லட்சம். துரந்தர் 2 1 கோடியே 65 லட்சம். தாய் கழவி 33 லட்சம். ஆடு 3 5 லட்சம். உஸ்தாத் பகத்சிங் 4 லட்சம். இதுதான் நேத்து தமிழ்நாடோட டாப் 5. இது இல்லாம இன்னைக்கு வந்து 10 years ஆஃப் தோடா தெலுங்குல வந்து ஊப்ரி ஒரு செம்ம ஹிட்டான ஒரு படம். இன்னைக்கு கூட நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். செம்ம ஃபீல் குட் மூவி, நல்லா என்டர்டெயினா இருக்கும். இந்த படம் இன்னோட 10 வருஷத்தை கடந்திருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 21 கோடியே 50 லட்சம். ஆந்திரால இந்த படம் 38 கோடியே 25 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளால 1 கோடியே 40 லட்சம். கர்நாடகால 5 கோடியே 45 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 40 லட்சம். ஓவர்சீஸ்ல 15 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 83 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் 55 கோடி. தியேட்ரிக்கல் ரேட்ஸ் 38 கோடிக்கு போயிருந்தது. ஆனா 45 கோடி கிட்ட ஷேரா வந்து வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.